Hi students, welcome to my channel RD Tuition and Tutorials. இன்னைக்கு வீடியோல 10th standard mathsல இருந்து example 3.63 வந்து பார்க்கலாம். A ன்னு சொல்லிட்டு ஒரு மேட்ரிக்ஸ், B ன்னு சொல்லிட்டு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்திருக்காங்க. Then find 2A plus B. அதாவது 2A அப்படின்னா 2 into A அப்படின்னு அர்த்தம். So first 2A plus B கேட்டிருக்காங்க இல்லையா? 2 A கான மேட்ரிக்ஸ் என்னன்றது எடுத்து எழுதணும். 7 8 6 1 3 9 minus 4 3 minus 1 plus B கான மேட்ரிக்ஸ் வந்து இங்க எடுத்து எழுதிக்கலாம் 4 11 minus 3 minus 1 2 4 7 5 0. இப்போ இந்த 2 பாத்தீங்கன்னா உள்ள கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணணும். ஒவ்வொரு நம்பரோடய மல்டிப்ளை பண்ணி எழுதணும். 2 into 7 14 2 into 8 16 2 into 6 12. அடுத்து 2 into 1 2 2 3s are 6 2 9s are 18. அடுத்து 2 into 4 8 மைனஸ் இருக்கனால இங்க மைனஸ் போட்டுக்கலாம் 2 3s are 6 2 into 1 minus 2. அடுத்து பிளஸ் இந்த B மேட்ரிக்ஸ் அப்படியே எடுத்து எழுதிக்கலாம் 4 11 minus 3 minus 1 2 4 7 5 0. இப்போ இது ரெண்டுத்தையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த 14ஓட 4 ஆட் பண்ணணும், 16ஓட 11 ஆட் பண்ணது மாதிரி ஒன்று ஒன்றா எடுத்து எழுதிக்கலாம். 14 plus 4 16 plus 11 12 minus 3 2 minus 1 6 plus 2 18 plus 4 minus 8 plus 7 6 plus 5 minus 2 plus 0. இப்போ எல்லாத்தையுமே எடுத்து எழுதியாச்சு. இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 14ஓட 4 ஆட் பண்ணோம்னா 18. அடுத்து 16 plus 11 27. 12லேருந்து 3 மைனஸ் பண்ணோம்னா 9. அடுத்து 2 minus 1 1 6 plus 2 8 18 plus 4 22. அடுத்து 8லேருந்து 7 மைனஸ் பண்ணோம்னா minus 1 6 plus 5 11 minus 2லேருந்து 0 மைனஸ் பண்ணோம்னா minus 2. Hi students, welcome to my channel RD Tuition and Tutorials. இன்னைக்கு வீடியோவில் 10th standard mathsல இருந்து example 3.64 பார்க்கலாம். ஏன்னு சொல்லிட்டு ஒரு மேட்ரிக்ஸும் பின்னு சொல்லிட்டு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் 4A minus 3B அப்படின்னு கேட்டிருக்காங்க. 4Aனா 4 into A. இப்போ 4 எழுதிக்கலாம். ஏக்கான மேட்ரிக்ஸ் வந்து 5 4 minus 2 1 by 2 3 by 4 root 2 1 9 4. அடுத்து மைனஸ் 3 B கான மேட்ரிக்ஸ் minus 7 4 minus 3 1 by 4 7 by 2 3 5 minus 6 9. இப்போ இந்த 4 வந்து உள்ள கொண்டு போயிட்டு ஒவ்வொரு நம்பரோடையும் மல்டிப்ளை பண்ணணும். 4 5s are 20 4 4s are 16 4 into minus 2 வந்து 4 2s are 8 so minus 8 அப்படின்னு வரும். அடுத்து 4ஓட 1 by 2 மல்டிப்ளை பண்ணோம்னா 4 by 2 அப்படின்னு கிடைக்கும். அடுத்து 4ஓட 3 by 4 மல்டிப்ளை பண்ணா 4 3s are 12 by 4. அடுத்து 4 into root 2 மல்டிப்ளை பண்ணா 4 into root 2. அடுத்து 4 into 1 4 4 into 9 36. அடுத்து இந்த 4ஓட 4 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 16 4 4s are 16. அடுத்து இந்த மைனஸ் அப்படியே வச்சுக்கலாம். இந்த 3 வந்து உள்ள கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இந்த 7ஓட 4ஓட 3ஓட மாதிரி ஒவ்வொரு நம்பரோடய மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இந்த மைனஸையும் சேர்த்து மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா இது வந்து பிளஸ்ஸாக மாறிடும். இப்போ 3 7s are 21. ஆல்ரெடி இந்த மைனஸும் இந்த இடத்துல பிளஸ்ஸாக மாறிடும். அடுத்து 3 into 4 வந்து 3 4s are 12. இந்த மைனஸும் இந்த கூடிய பிளஸும் வந்து மைனஸாக மாறும். அடுத்து 3 into 3 வந்து 9. மைனஸும் பிளஸ்ஸாக மாறிடும். அடுத்து 3 into 1 by 4 வந்து minus 3 by 4 அப்படின்னு வரும். அடுத்து 3ஓட 7 by 2 மல்டிப்ளை பண்ணோம்னா 3 into 7 வந்து 21 தான். அப்போ மைனஸ் 21 by 2. அடுத்து இந்த 3ஓட 3 மல்டிப்ளை பண்ணா 3 3s are minus 9. அடுத்து இந்த 3ஓட 5 மல்டிப்ளை பண்ணா 3 5s are minus 15. 3 into 6 வந்து
18 அப்படின்னு வரும். ரெண்டுமே மைனஸா இருக்கனால மைனஸ் மைனஸ் பிளஸ்ஸா மாறிடும். அடுத்தது 3யோட 9 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 3 9s are 27 மைனஸ் 27 அப்படின்னு. இப்போ இது எல்லாத்தையும் வந்து நம்ம பிளஸ் பண்ண போறோம். 20 பிளஸ் 21, அதாவது இந்த 20யோட இந்த 21, 16ஓட மைனஸ் 12, மைனஸ் 8ஓட 9 வந்து ஆட் பண்ண போறோம். 20 plus 21, 16 minus 12, minus 8 plus 9. அடுத்து 2ஓட இந்த இடத்துல நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். இந்த 1 2 is 2, 2 2s are 4. இந்த இடத்துல 2 வரப்போகுது. 1 4 is 4, 3 4s are 12. ஸோ இதுக்கப்புறம் கேன்சல் பண்ற மாதிரி எதுவும் இல்லை. இப்போ எடுத்து எழுதிக்கலாம். ஸோ இங்க வந்து 2, இந்த இடத்துல மைனஸ் 3/4 இருக்கு. அப்போ மைனஸ் 3/4. அடுத்து இந்த 3யோட மைனஸ் 21/2, 3 மைனஸ் 21/2. அடுத்து இந்த 4 into root 2ஓட மைனஸ் 9, 4 into root 2 மைனஸ் 9. அடுத்து 4 into மைனஸ் 15, 4 மைனஸ் 15. அடுத்து 36ல இருந்து 18, 36 plus 18. அடுத்து 16 minus 27, 16 minus 27. இப்போ 20 plus 21 ஆட் பண்ணோம்னா 41, 16ல இருந்து 12 மைனஸ் பண்ணா 4, மைனஸ் 8ல இருந்து 9 பண்ணோம் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா +1 அப்படின்னு கிடைக்கும். இப்போ 2 மைனஸ் 3/4 இருக்கு இல்லையா, இது வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனா இருக்கு. இதை இம்ப்ராப்பரா மாற்றும். அதாவது இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிட்டு இந்த ஆன்சரோட மைனஸ் பண்ணணும். 4 2s are 8, மேல வந்து மைனஸ் 3/4. அப்ப 8ல இருந்து 3யை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து 5 அப்படின்னு கிடைக்குமா. அப்ப 5/4. அப்ப எங்க ஆன்சர் என்ன வரும்னா 5/4. அதே மாதிரிதான் இங்கேயும் 3 2s are 6, அதுல இருந்து 21 மைனஸ் பண்ணணும், டிவைடட் பை 2. ஸோ மைனஸ் பண்ணோம்னா மைனஸ் 15 அப்படின்னு கிடைக்கும். அப்போ மைனஸ் 15/2. அடுத்து இந்த 4 root 2 மைனஸ் 9, இதை மைனஸ் பண்ண முடியாத அந்த டேர்மை வந்து அப்படியே எழுதிக்கலாம். 4 root 2 மைனஸ் 9. இப்போ 4ல இருந்து மைனஸ் 15 மைனஸ் பண்ணோம்னா மைனஸ் 11 அப்படின்னு கிடைக்கும். அடுத்து 36 பிளஸ் 8, 18. 36ஓட 18 ஆட் பண்ணோம்னா 54. அடுத்து 16ல இருந்து 27 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா மைனஸ் 11 அப்படின்னு கிடைக்கும். அவ்வளவுதான் இந்த சம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.